ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எல்லாம் நானால் அழிஞ்ச ஆட்கள் தான் பார்த்திருக்கலாம். தட்சன் நான் என்ற அகந்தையால் அழிந்தான், இரண்யன் நான் என்ற அகந்தையால் அழிந்தான், சூரபதுமன் நான் என்ற அகந்தையால் அழிந்தார். எல்லாத்துக்கும் நான் நான் என்பதால் அவர்கள் அழிந்தார்கள். ஆனால் அந்த நான் அகன்றது சூரபதுமனுக்கு முருகன் காட்சியா, அந்த முருகன் காட்சியால் சூரபதுமன் அழியவில்லை, ஆக்கப்பட்டார். எல்லா இஸ்திலையும் நீங்க படிச்சிருக்கலாம், தேவதைகளும் மகான் அசுரர்களால் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் சூரபதுமன் அழியவில்லை, ஆக்கப்பட்டார். மயிலும் சேவலுமா, மயிலும் சேவலுமா அவன் ஆக்கப்பட்டான். அது போல எம்பெருமான் திருவிழா முருகனுடைய பேரருள் கருணை அதுதான் தெரியும். மற்ற எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணிருக்கோம், அழிச்சிருக்கும், அவனை கொண்டு இருக்கும். ஆனா முருகன் ஒரே ஒரு தெய்வம் தனித்தொரு காலையில அழிக்கும் போது நானும் மகந்தை அழித்திருந்தால் அவனை ஆக்கி விட்டான் பாரு. அதனால்தான் உயர் தெய்வங்கள் ஒன்று உண்டெனிலப்போ சிவாம்சத்துடன் சேர்ந்து பிறந்த முருகன் ஒருவனே தெய்வம் என அறிவாய் பாருன்னார் கலியில ஈசன் திருவள்ளுவர். அந்த நான் என்ற அகந்தையால் அழிந்தான். ஆனா இந்த நான் என்ற எண்ணம் எங்கு எப்பொழுது உதயமாகிறதோ அங்கிலிருந்து அப்பொழுது உங்களுக்கு அழிவு ஆரம்பமாகிறது. நல்லா தெரிஞ்சு விடலாம். அழிவு நமக்கு எப்ப வரும் எல்லாம் கேட்டு இருப்பாங்க. நானே கடவுள் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு அழிவு. கடவுள் இல்லை என்று சொல்வதால் ஒருவனுக்கு அழிவு வந்து விடாது. நான் தான் கடவுள் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்ப அழிவு